சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் அண்ட் MBA 2025. எதுவும் இல்லாம பிறந்து வந்தாலும் வானம் தலைமையில கொடைய பிடிக்குதே, எதையும் செய்யாம இறந்து போனாலும் பூமி தனக்குள்ள வாங்கி வைக்குது, ஒரே வானம் ஒரே பூமி. அப்பதான் அந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுங்கிறது என்னோட ஐடியாவா இருந்தது. இந்த லைனை படிச்ச உடனே ஐயா நமக்கு வந்து தேன் சுடரையில வந்து எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீயும் தொலைத்தா, ஸோ அதுக்கு ஈக்குவலா இந்த பாட்டுக்கான நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு டியூன் பண்ணி தான் அந்த பாட்டு வந்து யுவன் சார் பாடினார். இப்போ டாடா கிளைமேக்ஸ் தலைவன் தான் பாடிப்பாரு, அது பெரிய ஹிட். அது கிளைமேக்ஸ் அவர் பாடிப்பாரு, சரிங்களா? அதே மாதிரி லவ் டுடேல பாத்தீங்கன்னா அவர் மியூசிக், ஆனா கிளைமேக்ஸ் அவர் பாடிருப்பாரு. டிராகன்ல அவர் பாடிருப்பாரு, டூரிஸ்ட் ஃபேமிலிலே அவர் பாடிருப்பாரு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டரா இருக்கும். ஸோ சும்மா ஹாப்பியா இருந்தது அந்த மொமெண்ட். முகைமழைன்னு ஒரு பாட்டு வரும். அது பாத்தீங்கன்னா நாங்க வந்து என்ன பண்ணோம், இதுல வந்து அங்கங்க தான் லவ் வருது, பக்கத்து வீட்லயும் போய் பேசுறாங்க, இருந்தாலும் இது காதல் பாட்டு தான். அபியும் வந்து ஓகே பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கண்மொழியால் பேசடின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல வந்து ஹூக் லைன் மட்டும் சொல்லும் போது அபி இப்படி பார்க்கணும் அப்படின்னா என்னன்னா அப்படின்னு சொன்னான். என்னாலே நம்ப முடியல. ஏன்னா தூக்கத்தை விட்டு அந்த ஒரு வெற்றியோட பசி எப்படி வேலை செய்ய வைக்குது பாருங்களேன், இல்லையா? அப்போ அந்த 3.5 மணி நேரம், அந்த 10லேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 மணி நேரத்தில் எழுதின பாட்டு தான் யாஞ்சி. அதே மாதிரி அனி பிரதரோட வாய்ஸுக்கு என் பாட்டுக்கு ஒரு சின்ன கனெக்ட் இருக்கு. எப்படின்னா என்னுடைய லைஃபை மாற்றின ஒரு 4-5 பாட்டில் அவரோட வாய்ஸ் இருக்கு. கனவே எடுத்துக்கலாம், யாஞ்சி பாட்டு எடுத்துக்கங்க, நெஞ்சமே பாட்டு எடுத்துக்கங்க. ஸோ எல்லா தனியே இந்த விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா அதில் இருப்பார். இப்போ அதில் இந்த இடத்துல சாண்டோடன் ஐயா இருக்கார். நாங்காலி எடுத்துக்கலாம், லவ்வர்ல தேன் சுடரே, எழுதா கதையோ, உசுர உருவி, எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா உசுர உருவி வந்து சனா வாய்ஸ் இருந்தாலும் நாங்கள் அந்த வாய்ஸ்ல கேட்டிருக்கோம். ஷாண்டோட வாய்ஸ்லையும் எங்க அதை கேட்டிருக்கோம் இல்லையா? நாங்கள் அந்த வாய்ஸும் வச்சிருக்கலாம், வைக்கணும்னு நாங்களா யோசிச்சிருக்கோம். மெயினாக ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஃபேஸ் பண்ணுறதுனால எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீயும் தொலைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதுக்கப்புறம் அவன் கன்வின்ஸ் ஆகி இந்த மாதிரி நீங்கள் பிரேக்கப்லேயே பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக பண்ணியிருக்கோம். ஸோ கடைசியில் வந்து அவன் வந்து எழுதா கதையில முடியும். அதீத தம்பியோட பாசம், ஒரு தம்பியோட பாசம் அதீதமாக இருந்தா எப்படி இருக்கும், அதான் பாட்டுனாரு சார். செம்ம மேட்டர் சார் அப்படின்னு சொல்லும் போது தான் இவன் அண்ணன் பாதி தந்தை தம்பி என்ற நிலையை கடந்து போனானேங்கிறதுலாம் வர்றது வந்து இந்த ஒரே சொல் தான் என்னை உருவாக்கும். அதை ஈஸியாக எழுத வச்சு. அதே மாதிரி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா, மகளென வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்த தாயடா. ஆனா அதெல்லாம் கேட்டுட்டு அவர் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. இன்னும் இவ்வளவு சாதாரணமா முடிச்சிட்டீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்றது, ரெஸ்பெக்ட் கம் லவ் ஒரு படத்துக்கு காமிச்சிட்டு இருக்காங்கன்னா ஐ வுட் சே இட்ஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி. ரெண்டுமே கலந்த ஒரு மிக்சட் திங் இருக்கு. மிக்சட்னா நல்ல மிக்சட் ரிவ்யூ அப்படின்றது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு பாட்டாக இருந்திருக்கீங்க அண்ட் யூ பின் அ வாய்ஸ் ஆஃப் அந்த வரிகளுக்கான அந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை ரொம்ப ரைட்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த படத்தில் ஒரு பாட்டாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? முதல்ல இந்த கதையை வந்து யுவராஜ் கேட்டதுக்கப்புறம் $1 மில்லியன் ப்ரொடியூசர் எனக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கதை எனக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே சொன்னால் நெக்ஸ்ட் இயர் பாருங்கள் இது கண்டிப்பாக ஒரு பெரிய பேசப்பட கூடிய ஒரு படமாக வரும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நானும் அந்த வேலையில் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து நான் அந்த கதையை கேட்ட உடனே சொன்னேன், நீ வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, அது நீ ஏதோ கம்மியாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அது ஏதோ டபுள் மடங்காக நடக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு. நான் கதை கேட்டு அவ்வளோ எனக்கு பிடிச்சது. நான் கூட வந்து ஒரு 1.5 hours ஃபோனில் பேசிகிட்டே இருக்கேன். அவன் வேற ஒரு படத்தோட ஷூட் ஒன்ஸ் மோர் ஷூட்டில் இருந்தாப்புல. அப்போ நான் பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். அப்போ அப்படியே ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு நம்ம எப்படி நியாயம் செய்ய போகிறோம் பாட்டில். அதே மாதிரி நான் அபிகிட்ட சொன்னது என்னன்னா, நீ சொன்ன மாதிரியே எடுத்துரு, ஏன்னா இது ரொம்ப உணர்வை பேசுகிற படம். இதை நீ எப்படி எவ்வளோ அழகாக எடுக்கிறியோ, எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகுறாங்களோ அப்போ தான் இதோட சக்ஸஸ் இருக்குது. இப்போ நீ சக்ஸஸ் ஆனாதான் பின்னாடி இருக்கிற நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா மென்னுணர்வை பேசும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது சொதப்பி இருந்ததுன்னா கிரிஞ்சு மெட்டீரியல் ஆயிரும். புரியுதுங்களா? எப்பயுமே உணர்வை பத்தி பேசினா அட போங்க பாஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ அவன் சொன்னதை விட டபுள் மடங்கு எடுத்தாப்புல. ஏன்னா சில பேருக்கு ஸ்டோரி டெல்லிங் சூப்பரா வரும், ஆனா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எங்கேயாவது மிஸ் பண்ணுவாங்க. ஆனா இவர் அபி என்ன சொன்னாப்லையோ அது அப்படியே பக்காவா எடுத்தார். சரிங்களா? நாங்க படம் பார்த்துட்டு தான் பாட்டு பண்ணோம். அதுக்கு முன்னாடி இறகை அப்படிங்கிற ஒரு பாட்டு மட்டும் பண்ணி வச்சிட்டோம்.
அதை கூட நாங்கள் ப்ரொடியூசருக்கு 1 மாதம் கழிச்சு தான் அனுப்பணும். ஏன்னா எந்த அளவுக்கு அவருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது இருந்தது, அந்த ஒரு பயம் இருந்தது. ஆனால் பாட்டு கேட்டவொடனே யுவராஜுக்கு ரொம்ப பிடிச்சது, யுவராஜுக்கும் சரி மகேஷ்க்கும் சரி. அதுக்கப்புறம் நாங்கள் படம் பார்த்துட்டு ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு. இந்த ராமேஸ்வரம் போர்ஷன் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு உட்காந்துன்னா ஃபர்ஸ்ட்டை பார்த்தோன்னே நான் பயங்கர ஹாப்பி ஆகி, அபி நீ சொன்னதை பயங்கரமாக எடுத்துட்டடா அப்படின்னு. செகண்டை பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப பிடிச்சது, RR இல்லாமே ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. இப்போ நானும் ஷாண்டோல் ஐயோ வெளியே வந்து குட் நைட் பார்த்துட்டு இப்படி தான் புலம்பணும், இதுக்கு நம்ம என்ன நியாயம் பண்ண போறோம்னு. லவ்வருக்கும் நமக்கு அந்த ஒரு இம்பாக்ட் இருந்தது இல்லையா. ஸோ அதை விட தாண்டி நம்ம ஒன்று பண்ணணும் ஐயா. ஏன்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா காதல்ங்கிற ஒரு சின்ன ஒரு அதை வச்சு, ஏன்னா இப்போ லவ் சாங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆடியன்ஸ் கனெக்ட் ஆயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தத்துவ ரீதியாகவும் போயாகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு முத்துக்குமார் அவங்க அப்பா வந்து சொல்றதா முத்துக்குமார் சார் எழுதியிருப்பாரு அணிலாடு முன்றில் இதில். அவருக்கு வந்து பிடிச்ச புத்தகத்தில் அவருக்கு பிடிச்ச வரிகளை வந்து அடிக்கோடிட்டு வச்சிருப்பார். அப்போ முத்துக்குமார் சார் என்ன பண்ணுவாராம், உங்களுக்கு பிடிச்சதுன்னா வச்சுக்கோங்க, நீங்க அடிக்கோடு போடும்போது எனக்கும் அது பிடிக்கணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, இல்லடா நான் இங்க இருந்தே இதை எழுதுன அந்த எழுத்தாளனுக்கு நான் கை கொடுக்குறேன் அப்படிங்கிற அடிக்கு எவ்வளவு அழகு இல்ல. அது மாதிரிதான் நாங்க இந்த பாட்டை ஒரு அடிக்கோடுற, இப்ப வந்து ஒரு சீனை, இப்ப இது மட்டும் பாத்தீங்கன்னா தனிச்சு பாட்டு மட்டும் தெரிஞ்சிருந்துன்னு வைங்களேன், இப்ப ஐயோ பாட்டு வருது அப்படின்னு 2 பேர் சொல்லியிருந்தா கூட இதோட வெற்றியோட இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா அந்த வேலையை நாங்க ரொம்ப பொறுப்பா செய்ய வேண்டியதா இருந்தது. ஸோ ஒவ்வொரு பாட்டு பண்ணும் போதும் நான் அபிகிட்ட சொல்லும் போது, யோ சுச்சுவேஷன் எல்லாம் ஒரே காலனிக்குள்ள எடுத்துட்டு வேற விதமா பாட்டு கேட்கறதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு தமாசான ஆர்குமெண்ட் எல்லாம் போகும். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு சாங்கும் ஒரு மூட் செட் பண்ணி எழுதிருப்பீங்க, அது எப்படி நரேட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் சார்? அதான் இயக்குனர் வந்து ஃபர்ஸ்ட் இறக்கை முடிச்சோமா, 2வது வந்து நான் வந்து கஷ்டமான பாட்டுலாம் முதல்ல பண்ணிடலாம் ஓகே அப்படின்னு கிளைமேக்ஸ் பாட்டு ஒரே வானம் ஒரே பூமி. ஆனா பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப சபிக்கு எங்களுக்கு எங்க மேல ஒரு டவுட், 2 பேருக்கு மேல, நீங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருந்துருக்கீங்களா, எப்படி இது ஈஸியா முடிக்கிறீங்க அப்படின்னு. அந்த ஒரு டவுட் அப்ப இருக்கு. ஆனா அவருக்கு முன்னாடி தான் பண்ணுவோம், அவருக்கு ஒரு அந்த டவுட் இருக்கும். அப்ப இப்படி சொல்லிட்டு அடுத்த பாட்டு வந்து ஒரே வானம் ஒரே பூமி பண்ணி முடிச்சோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சரணத்துல பாத்தீங்கன்னா இந்த லைன் ரொம்ப பிடிக்கும். வேத்து முகமா நினைச்சிக்காத மொழியை கடந்து பழகிப்பாரு, கோடி இனமா பிரிஞ்சிக்காத உசுருக்கெல்லாம் ஒத்த வேறு, மண்ணு கூட கொடுத்த விதைய மரமா திருப்பி தருதே, நேத்து முளைச்ச புல்லு கூட மிதிச்சா முத்தம் தருதே. இது வரைக்கும் தான் சரணம் வந்தது. ஆனா எனக்கு அடுத்த லைன் வந்து ஒண்ணு வந்துச்சு, அதுக்கு டியூன் பண்ணவே இல்லை ரொம்ப. ஆனா எனக்கு நான் வந்து ரெக்வஸ்ட் மட்டும் வச்சேன், ஐயா இதை மட்டும் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு. ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, பாட்டா வரும்போது இந்த லிரிக்ஸோட தான் வரும். அது என்ன லிரிக்ஸ்னா, எதுவும் இல்லாம பிறந்து வந்தாலும் வானம் தலைமையில கொடைய பிடிக்குதே, எதையும் செய்யாம இறந்து போனாலும் பூமி தனக்குள்ள வாங்கி வைக்குது, ஒரே வானம் ஒரே பூமி. அப்பதான் அந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுங்கிறது என்னோட ஐடியாவா இருந்தது. அது அவர் புரிஞ்சுக்குவார். இதுதான் வந்து ஒரு காம்போல நடக்கிற ஒரு மேஜிக். இந்த லைனை படிச்ச உடனே ஐயா நமக்கு வந்து தேன் சுடரையில வந்து எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீயும் தொலைத்தா, ஸோ அதுக்கு ஈக்குவலா இந்த பாட்டுக்கான நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு டியூன் பண்ணி தான் அந்த பாட்டை வந்து யுவன் சார் பாடினார். ஏன்னா யுவன் சார் பாடும்போது எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா யுவன் சார் பாடும்போது இந்த விஷயத்தை எல்லாரும் சொன்னாங்களான்னு தெரியல, நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சென்டிமெண்ட்டுக்காக சொல்ல, இருந்தாலும் சில வைப் இருக்கு இல்லையா. இப்போ டாடா கிளைமேக்ஸ் தலைவன் தான் பாடிப்பாரு, அது பெரிய ஹிட், அது கிளைமேக்ஸ் அவர் பாடிப்பாரு சரிங்களா. அதே மாதிரி லவ் டுடேல பாத்தீங்கன்னா அவர் மியூசிக், ஆனா கிளைமேக்ஸ் அவர் பாடிப்பாரு, டிராகன்ல அவர் பாடிப்பாரு, டூரிஸ்ட் ஃபேமிலிலே அவர் பாடிப்பாரு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டரா இருக்கும். ஸோ சும்மா ஹாப்பியா இருந்தது அந்த மொமெண்ட். ஸோ அதனால நான் வந்து யுவன் சார் பாடினோடனே நான் டைரக்டர்டையும் ஷானாயிட்டும் சொன்னேன், ஐயா யுவன் சார் பாடியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு படம் செமனா வந்திருக்கு, இருந்தாலும் இந்த ஒரு வைப்பு நல்லா இருக்கீங்க, கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகும் பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நடந்தது. கரெக்ட், அது ஒரு சிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, அதுதான் முக்கியம். அதுக்காக யுவன் சார் கிளைமேக்ஸ் பாடினாவே ஹிட் அப்படி நான் சொல்ல வரல. இந்த பாட்டை ஒரு பாடும்போது ஒரு மனிதம் பேசுற ஒரு, இப்ப நீங்க இது பாத்தீங்கன்னா டிராகன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மனிதம் பேசுற அந்த லிரிக்ஸ்ல அப்படி இருக்கும். நான் வந்து லியான் ஜேம்ஸ் கால் பண்ணி சொன்னேன், லிரிக்ஸ் செம்மையா எழுதியிருக்காரு சேஷா, அவங்க நான் பாராட்டினேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா மனிதம் பேசுறதுக்கு நிறைய இடங்கள் இல்லை இல்லையா, அதனாலதான் இந்த இடங்கள் வரும்போது நம்ம அது பெருசா ஹிட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாழ்ந்து பாருன்னு ஒரு பாட்டு வரும் இதுல நம்ம ஆல்பத்துல, அந்த வீடெல்லாம் செட் பண்றதுக்கு. அதுக்கு நாங்க ஏற்கனவே ஒரு பாட்டு பண்ணி நாங்க பயங்கர ஹாப்பியா வைப் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பாட்டு. இந்த பாட்டு ஏன்னா இந்த படத்துல ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டே இல்ல, பாட்டுக்கு சொல்றேன். ஆமா. அப்ப இந்த பாட்டை எப்படியே வச்சிடலாம்னு சொல்லிட்டு ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கடைசி நேரத்துல இல்ல எப்படி எடிட் பண்ணாலும் செட் ஆகலேன்ட்டாங்க. ஸோ அந்த பாட்டு வந்திருந்ததுன்னா எங்களுக்கு இன்னொரு பெரிய மைலேஜ் கிடைச்சிருக்கும்னு எங்களுக்கு. ஏன்னா பாட்டு வந்து ஒரே தத்துவமா சொல்லாம கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஆனா வாழ்ந்து பார் வச்சதுக்கு அப்புறம் இல்ல, இந்த படத்துக்கு அதுவும் இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. படம் ஏன்னா பாட்டா கேட்கும்போது இந்த பாட்டு வந்திருக்கலாமேன்னு ஒரு மனசு அடிக்கும் இல்லையா, அது வந்து மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சொன்னேன்ல கஷ்டமான சுச்சுவேஷன் சாங்லாம் அப்படின்னா முகை மழைன்னு ஒரு பாட்டு வரும். அது பாத்தீங்கன்னா நாங்க வந்து என்ன பண்ணோம், இதுல வந்து அங்கங்கதான் லவ் வருது, பக்கத்து வீட்லயும் போய் பேசுறாங்க, இருந்தாலும் இது காதல் பாட்டு தான், ஏன்னா சுச்சுவேஷன்ல காதல் பாட்டே இல்லை, ஸோ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாவே உருவாக்கிட்டோம். அப்புறம் வந்து அபியும் வந்து ஓகே பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கண்மொழியால் பேசடின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வந்து ஹூக் லைன் மட்டும் சொல்லும் போது அபி இப்படி பார்க்குறான், அப்படின்னா என்னண்ணா அப்படின்னு சொன்னான். இல்லடா தூரல் கூட ஒரு மழை மொட்டு அப்படின்னு சொல்லலாம், இப்போ லேசா தூருது இல்லையா, அதை கூட நீங்க முகை மழைன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஆனால் செம்மையா இருக்குனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்னதான் இருந்தாலும் இயக்குனர் முடிவு பண்ணணும், இசையமைப்பாளரும் அதுக்கு வந்து சம்மதிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த வரிகள் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த வரி வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. ஏன்னா நீங்க இப்படி இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வரிகளை எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு சவால் இல்லையா, அது மக்களும் ரசிக்கிறாங்க போது அது ஒரு பெரிய சவாலா சந்தோஷமாவும் இருந்தது. அதுக்கப்புறம் ஆனா ரொம்ப ஈஸியான சாங்னு சொன்னா பாருங்க, அந்த சாங்ல தான் மாட்டணும். ஏன்னா சர்ச் சாங் ஒண்ணு இருக்கு, அந்த அது அவர் கதை சொல்ற சாங், தலைவன் தான் விஷுவல்ல வர்றதுனால அவருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு, எமோஷனலாவும் இருக்கும் அந்த இடத்துல. அதுல கொஞ்சம் இல்ல அது எல்லாம் ஒரே எமோஷனல் தான், ஆனா அபியும் வந்து விஷுவல்ல வர்றதுனால கொஞ்சம் மெனக்கெடலா அதிகமா அவனுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு, பாட்டு வைக்கலாமா வேணாமா, இல்ல இறகையவே தூக்கி இங்க வச்சுக்கலாமா, இப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதை மாத்தி அந்த பாட்டு நான் சொன்னேன், கஷ்டத்தெல்லாம் ஈஸியா எழுத வச்சுட்டு நீ இன்னுமே ஈஸின்னே சொல்லக்கூடாது, ஈஸின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாயிருது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் ஒவ்வொன்றா ஆல்பம் பண்ணி முடிச்சோம். அப்புறம் ஆச்சாலே பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா பண்ண பாட்டு, அது ஓப்பனிங் சாங். அதுல கூட பார்த்தீங்கன்னா கவர் சாங்ல எல்லாம் நாங்க வந்திருப்போம், நான் கூட சும்மா குதிச்சிருப்பேன். அப்ப வந்து ஆச்சாலே பண்ணி முடிச்ச உடனேயே எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆல்பமா ஃபீல் பண்ணோம். இப்ப நீங்க இது பாத்தீங்கன்னா இறுதி சுற்றுல அந்த மேஜிக் நடந்திருக்கும். இறுதி சுற்றுல பாத்தீங்கன்னா யாருமே பாட்டுக்குன்னு எந்திரிச்சு போக மாட்டாங்க. நீங்க அந்த படம் பார்க்க சமயத்தில் தியேட்டர்ல பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு அப்போ என்னடா அது பாட்டு போட்டா, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு போட்டாவே இதுல இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார்லாம் பாத்தீங்கன்னா தம்பி பாட்டுக்கு ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன், நாங்க வந்து யூரின் போயிட்டு வரோம் அப்படின்னு பாத்ரூம் போயிட்டு வரோன்னு சொல்றோம். அந்த மாதிரி காமெடி எல்லாம் உருவான டைம் அது. அப்ப இறுதி சுற்றுல பாத்தீங்கன்னா யாரும் எந்த பாட்டுக்கும் எந்திரிக்கல. நான் அதை பார்த்தியா ஒரு கதைக்களம் அமையும் போது அந்த பாடல் வந்து கட்டி போடுதுங்கிற ஒரு மந்திரம் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் அமைஞ்சது. யாருமே ஒரு பாட்டு வருது ஐயோ அப்படின்னு சொல்லல, எனக்கு எல்லாமே அதுக்குள்ள ஒரு ஐக்கியமாகி டிராவல் பண்ணுச்சு, அதுக்குள்ள இருந்துச்சு. ஸோ அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சூப்பர். அண்ட் அந்த மியூசிக் டைரக்டருக்கும் லிரிசிஸ்டுக்கும் ஒரு பாண்ட் இருக்கும்ல சார், அது வந்து உங்களுக்கு பயங்கரமா ஒர்க் ஆகுது. வைஸ் இட் சோ எப்படி அது உங்களுக்கு? அதான் நம்பிக்கை தான். நான் வந்து ஷானோட பயங்கர ரசிகன், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். அப்ப அவரு வந்து நான் சொன்ன சில பாடல்கள்லாம் சொல்லியிருக்கேன், ஐயா நீங்க என்னென்ன பாடல்லாம் என்னோட லிஸ்ட்ல சொன்னோன்னா டி ஆத்தி இத்தனை பாட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பார்த்தாரு, இவ்வளவு பாட்டு எழுதுறீங்களா, ரொம்ப சந்தோஷம், அப்ப நம்ம சேர்ந்து நிறைய வேலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நட்பு சூழ் உலகு தான். எப்படின்னா யுவராஜி என்னோட நண்பர், அவர் இந்த படத்தோட ப்ரொடியூசர், ஒவ்வொரு படத்துக்கும் என்னை கொண்டு வரார். குட் நைட்ல ஃபுல்லா எழுத வைக்கிறாரு, லவ்வர்ல ஃபுல் ஆல்பம் எழுத வைக்கிறாரு. ஸோ அந்த ஒரு கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய நட்பு தான். இல்ல இவர் வந்து நம்ம வந்து மேல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த நட்பு தான். என்னதான் நட்பா இருந்தாலும் நமக்கு திறமை, அவங்க கேட்கறத நம்மளும் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், புரியுதுங்க? அப்பதான் அது ஒர்க் ஆகும். இல்லைன்னா நம்ம நண்பன் பார்த்துக்கோ அப்படின்னா யாரும் பார்த்துக்க முடியாது. நம்ம சக்சஸ் கொடுத்தாதான் அது நடக்கும். ஸோ 2 ஆல்பமும் சூப்பரா வந்ததுனால டூரிஸ்ட் ஃபேமிலியும் அப்படியே டிராவல் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஹேட்ரிக்ல சில பேர் ஹேட்ரிக் பண்ணுவாங்க, ஆனா இது ஒரு மாபெரும் ஹேட்ரிக் அமைஞ்சது. அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கரெக்ட். அண்ட் ஆல் தி ஜானர்ஸ், ஃபேமிலின்னு வந்தா ஃபேமிலி, லவ்னு வந்தா ஒரு தனி மனுஷனோட கஷ்டத்தை சொல்றப்போ எல்லாத்துலயுமே அது வந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணி பாக்குறப்போ நீங்க பண்ண ஒரு மொத்த ஆல்பம் பண்றீங்க. இல்ல அப்படி நீங்க தப்பா எடுத்துட்டு போறாங்க, அப்படி கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நான் $1 மில்லியன் இது எப்படி போகும்போது எப்படின்னா
இப்ப நீங்க லப்பர் பந்துல கூட பாத்தீங்கன்னா 3 பாட்டு தான் இருக்கும். ஸோ அதனால இன்னொன்னு தமிழ் வந்து என்னோட நண்பர், கனா படத்துல இருந்து நானும் அவரும் நண்பர். அப்ப அதனால என்னன்னா அவங்க வந்து படம் பண்ணும்போது என்னதான் அவர் கேட்டார். அப்ப ஷாண்டோல் ஐயாவுக்கும் வந்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் நான் சொல்றேன், நண்பர்கள் சேரும் போதுதான் அது ஒரு பெரிய இது வந்து எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல, இப்ப நடக்குது, அவ்வளவுதான். இப்ப நான் எல்லாமே எழுதுனாதான் நான் வருவேன் அப்படின்னா கண்டிப்பா என்னைக்கும் சொல்ல மாட்டேன். நான் அது வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது உறவு சிக்கலை உருவாக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு டைம்ல பிஸியா இருக்கிற சமயத்துல அந்த படத்துல இல்லைன்னு வைங்களேன், பத்தியா நமக்கு தெரியலங்கிறது அந்த இதுவரைக்கும் கொடுத்த செய்த நன்றியை மறந்துடுவோம். அதனால அது பெரிய விஷயமே இல்லை. எல்லாமே நம்ம பண்ணலாம். பின்னாடி வரவங்களும் வரதான் போறாங்க. நம்மளே இந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. இன்னொருத்தர் வந்தாலும் அதுக்கு வந்து அதுக்கான இடம் காலம் நம்மளே விடலைனாலும் காலம் அதை செய்யும். எத்தனையோ மாற்றங்களை பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம அதை பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட்ஸ். ஆனா இப்போ நீங்க நிறைய சாங்ஸ் எழுதியிருப்பீங்க. பட் ஒரு சாங் எழுதுறப்போ ரொம்ப அந்த சிச்சுவேஷன், அதாவது அந்த அவுட்புட் வேற, ஒரு சிச்சுவேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி எழுதுவீங்க இல்லையா? ஸோ அது வந்து மறக்க முடியாத, நீங்க எழுதுறப்போ அந்த நான் எழுதின நாட்களை நான் மறக்கவே மாட்டேன் அந்த நொடிகள்னா அது எந்த சாங்? யாஞ்சி பாட்டை சொல்லலாம். ஏன் அப்படின்னா நைட்டு 10 மணிக்கு கூப்பிடுறாரு சாம்சிஎஸ், விக்ரமேதால வந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப என்னன்னா இது இன்னைக்கு நைட்டே முடிக்கணும்னாரு. எனக்கு என்னால தூக்கம்லாம் கண் முழிக்க முடியாது. எனக்கு ரொம்ப நாளா அதிகமா நான் தூக்கம் கண்ணு முழிச்சது இல்லை. ஏன்னா நான் சீக்கிரம் முழிச்சு 4 மணிக்கு எந்திரிக்கிறாள் விடிய காலில். ஆமா ஆமா. ஸோ அப்ப என்னன்னா இது எழுதி ஆகணும் அப்படிங்கிறனால எனக்கு தூக்கமா வருது, இருந்தாலும் இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 3:30க்கு முடிச்சோம். நான் எந்திரிக்கிற டைமு அந்த 3:30க்கு முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போற அந்த கேப்ல யோசிச்சுட்டு போறேன். இது என்னாலே நம்ப முடியல. ஏன்னா தூக்கத்தை விட்டு அந்த ஒரு வெற்றியோட பசி எப்படி வேலை செய்ய வைக்குது பாருங்களேன், இல்லையா? அப்ப அந்த 3:30 மணி நேரம், அந்த 10ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 5:30 மணி நேரத்துல எழுதின பாட்டு தான் யாஞ்சி. ரொம்ப அது மறக்க முடியாது. ஆமா ஆமா, ரொம்ப சூப்பர். இன்னைக்கும் வந்து அது கேட்டா பயங்கரமா இருக்கும். அதுவும் வந்து அனி பிரதரோட வாய்ஸ்ல வேற லெவல். அதே மாதிரி அனி பிரதரோட வாய்ஸுக்கு என் பாட்டுக்கு ஒரு சின்ன கனெக்ட் இருக்கு. எப்படின்னா என்னுடைய லைஃபை மாத்தின ஒரு 4-5 பாட்டுல அவரோட வாய்ஸ் இருக்கு. கனவே எடுத்துக்கலாம், யாஞ்சி பாட்டு எடுத்துங்க, நெஞ்சமே பாட்டு எடுத்துங்க. ஸோ எல்லாம் தனியே இந்த விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா அதுல இருப்பாரு. ஸோ ஏதாவது ஒரு இதுல வந்து அவரோட வாய்ஸ் வந்து என்னுடைய முக்கியமான பாடல்கள் எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கு. இப்போ அது இந்த இடத்துல சாண்டோடன் ஐயா இருக்காரு. நாங்காலி எடுத்துக்கலாம், லவ்வர்ல தேன் சுடரே, எழுதா கதையோ, உசுர உருவி, எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா உசுர உருவி வந்து சனா வாய்ஸ் இருந்தாலும் நாங்க அந்த வயசுல கேட்டிருக்கோம். ஷாண்டோட வாய்ஸ்லயும் அதை கேட்டிருக்கோங்க இல்லையா? நாங்க அந்த வயசும் வச்சிருக்கலாம், வைக்கணும்னு நாங்களா யோசிச்சிருக்கோம். தேன் சுடர் எல்லாம் நாங்க ரெக்கார்ட் பண்ண அன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தோம். இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். தேன் சுடரவும் சில்லாஞ்சிருக்கையும் ஒரே நாள்ல ரெக்கார்ட் பண்ண ஹாப்பி எனக்கு. அது சில்லாஞ்சிருக்கேனா என்ன சார்? அது எப்படின்னா சிரிக்கிங்கிறது தெரிஞ்ச வார்த்தை, பெண்ண சொல்ற வார்த்தை. என்ன அது ஒரு சின்ன முன்னாடி ஏதாவது சில்லா ஏதாவது சேர்க்கலாம் அப்படின்னு சில்லாஞ்சிருக்குன்னு ரொம்ப நாங்களா கிரியேட் பண்ண வார்த்தை. அதுக்கு மீனிங் இல்லை, சும்மா ஆனா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உருவாக்குன வார்த்தை. இப்ப யாஞ்சிக்கு பாத்தீங்கன்னா வார்த்தை மீனிங் கிடையாது. அது மாதிரிதான் அதே மாதிரிதான் ட்ரூ. ஆனா இன்னொரு சார், இந்த லிரிக்ஸ் நான் எழுதி கூட வச்சிருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. தேன் சுடரையில தான் லைக் உயிரை உண்ணும் பாடல் என்று கூச்சல் ஆனதுன்றது, அது நீங்க எப்படி யோசிச்சீங்க? பிகாஸ் அந்த பொண்ணு நம்மளுக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்க வெளில வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ரொம்ப நம்மளுக்கு விரும்பி கேட்குற சில விஷயங்கள்ல இசை, ஆர்ட், எவ்ரி திங் டிபெண்ட்ஸ். ஸோ நம்ம லவ் லைஃப் வந்து எப்படி நம்மளோட ஆர்டிஸ்டிக்கான ஒரு வேர்ல்டு அஃபெக்ட் ஆகும்னு நினைச்சு எழுதுனதா? இல்லை உண்மை. இப்போ நீங்க லவ் மட்டும் எடுத்துக்காதீங்க. இப்போ வேலையில இருந்து ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பிடிக்காது கூட பிடிச்ச மாதிரியே தெரியும் இல்லையா? இதே நீங்க கம்ப்ளீட் இல்லாம ஒரு மாதிரி யாராவது மேனேஜர் திட்டாரு, யாராவது இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி போறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பிடிச்சது கூட பிடிக்காம மாதிரி தெரியும். அப்ப என்னன்னா எல்லாம் மைண்ட் செட் தான். அதனால இப்போ உயிரை வருடுற பாட்டே வந்து கூச்சலா தெரியுது அப்படின்னா அவன் எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆயிருக்கான். எல்லாமே பார்த்தீங்கன்னா மைண்ட் கேம் தான், எல்லாம் மனசு தான். சரிங்களா? இப்போ மனசு வந்து நீங்க கரெக்டா, அதனாலதான் மேக்சிமம் நான் சொல்லுவேன் மனுஷனை வந்து இயக்குறது. அதாவது இப்போ கண்ணுக்கு தெரியாததை கண்ணுக்கு தெரிஞ்சதுதான், கண்ணுக்கு தெரிஞ்சதை கண்ணுக்கு தெரியாததான் இயக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா மரம் ஆடுது, இயக்குறது எது? கண்ணுக்கு தெரியாத காத்து. உடம்பு நம்ம என்னென்னமோ செய்யறோம், ஆனா நம்மளை இயக்குறது நம்ம மனசு. ஆனா அந்த மனசை நம்ம எவ்வளவு தூரம் வந்து இப்போ முகத்தை இவ்வளவு அழகா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், ஏன்னா அது யாரோ பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறது இல்லையா? ஆனா நம்மளால மட்டுமே பார்க்கக்கூடிய மனசு அவ்வளவு சுத்தமா அவ்வளவு அழகா வச்சுக்கிறோமானா தெரியல. ஆனா அதுதான் நம்மளை இயக்கும்.
நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதுதான் அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டோம்னா சூப்பரா இருக்குங்கிறது தான். அங்க இருந்து தான் அந்த மாதிரி ஐடியாக்கள் தான் நம்ம பிடிக்கிறது. சூப்பர் சார். ஆனா அந்த ஹோல் ஆல்பமே வந்து அவ்வளோ ஹிட் ஆகும் அப்படின்றது ஷான் சார் யோசிச்சு தான் அதை இல்ல பண்ணிருப்பாரு. இல்ல யாருமே அந்த மாதிரி யோசிக்க முடியாது. ஆனா நல்ல பாட்டு பண்ணணும்னு நினைச்சோம். அதாவது எப்பயுமே வந்து இந்த ரொமான்டிக் படங்கள்ல வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. அதாவது அந்த ரொமான்டிக் சாங்ஸ்ல ஒரு பிரேக்கப் சாங்ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். சோ அதெல்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்களாம் ஒரு குழுவா உட்காந்து யோசிச்சு நீங்க அதுலயும் சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா பிரேக்கப், பெரிய பிரேக்கப், ரொம்ப ரொம்ப பெரிய பிரேக்கப், இப்படிதான் இருக்கும் பாட்டு. ஆமா, ஏன்னா எனக்கு அந்த விலகாத சாங்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, இதுவும் பாத்தீங்கன்னா அது லைட்டா இருக்கும். நீ தள்ளி போயிடாத அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். தேன் சுடர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐயோ என்னைய ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து மிஸ் பண்ணுவான். ஆமா, அதனால அவன் வந்து அந்த பெயினா ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஃபேஸ் பண்றதுனால எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீயும் தொலைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் அவன் கன்வின்ஸ் ஆகி இந்த மாதிரி நீங்க பிரேக்கப்லேயே பாத்தீங்கன்னா வெரைட்டியா பண்ணிருப்போம். ஸோ கடைசியில வந்து அவன் வந்து எழுதா கதையில முடியும். அந்த முடியும் பீக் அது. ஸோ அது எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி போலாமா அப்படி போலாமா நிறைய ஒரு பதட்டம் இருந்தது. ஏன்னா இப்போ உருவாச்சு அந்த பாட்டு உருவானதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருக்கும் இல்லையா. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஜெய்பீம் பார்த்துட்டு வரும்போது மண்ணிலே ஈரமுண்டு அந்த பாட்டோட தான் வருவாங்க இல்லையா. அது மாதிரி லவ்வரை பார்த்துட்டு வரும்போது ஒரு பாட்டு வேணும். கரெக்டா அவங்க சர்ஃபிங் பண்ணுவாங்க அந்த பீச்ல, அந்த சாங்கோட ஒன்று முடிப்பாங்க. அப்ப இந்த பாட்டு எங்களுக்கு அது அமைஞ்சது. அது டூரிஸ்ட் ஃபேமிலியே ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணோம். அது எதேச்சியா அமைஞ்ச பாட்டு. ஓகே, அந்த மம்பட்டியா சாங்கும் பயங்கரமா. ஐயோ, அது அந்த சீன் சொல்லும் போது எங்களுக்கு இவ்வளவு பெரியதா தெரியல. ஆனா ஒரு மம்பட்டியா பாட்டுக்கு ஆடுவாங்கன்னு அப்படிதான் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா அவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லையா. விஷுவலா பார்க்கும்போது அது எவ்வளவு தூரம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு அழுகை இருக்கும், ஒரு மன்னிப்பு இருக்கும், அதை தாண்டி ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கும். அதை பார்த்து இன்னும் அவளோட அந்த கீழே ஹவுஸ் ஓனர் பொண்ணு வந்து இம்ப்ரெஸ் ஆவா. எவ்வளவு விஷயத்த அவன் மெனக்கெட்டு வச்சிருக்கான் பாத்தீங்களா. ஒரு 10 நிமிஷம் சீன் போகும். ஐயோ, டான்ஸும் பயங்கரமா வேற லெவல். அந்த பையன் பிரிச்சுட்டான், வேற லெவல்ல பிரிச்சுட்டான். அந்த பையன் வந்து ஒரு பெரிய பிளே பண்ணுவான். இப்ப நீங்க கதை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேசுறது ஜோக்கா இருக்கும், ரிலீஃபா இருக்கும். அது பெரிய மேஜிக்னு நினைக்கிறேன். அது சில படங்கள்ல சில டைரக்ஷன்ல தான் அமையும். அது இதுல அமைஞ்சிருக்கு. ஆமா, அப்படியே அங்க அந்த கேரக்டர் எல்லாருமே அந்த படத்துல வாழ்ந்த மாதிரி இருக்கும். உண்மையாலுமே நம்ம ஒரு காலனிக்குள்ள போய் அந்த ஸ்ட்ரீட்ல நம்ம இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இது படத்துல நடந்த அளவுக்கு நிஜத்துல எவ்வளவு தூரம் நடக்கும்னு தெரியாது. ஆனா நடந்தா ரொம்ப நல்லா மனிதம் இருக்கிறது அப்படின்றது. இப்ப இதை பார்த்துட்டு எல்லாம் வெளியே வரவங்க எல்லாருமே பார்த்தா கொஞ்ச அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற நல்லவங்களை எடுத்துட்டு போறாங்க. இல்ல அவங்க நானும் நல்லவன் தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு போறாங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். ட்ரூ சார். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அக்கா தம்பி சாங்ஸ்னா வந்து நிறைய இருக்கு. பட் ரொம்ப அதாவது டிமாண்டிங்கா இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுல ஆழி சூழ்ந்த உலகிலுமே வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். தம்பி இல்லைனாலும் நமக்கு என்ன பண்றது, எந்த உறவு இல்லையா, அதுக்கு நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. சோ அது கேட்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். சோ அது எப்படி நீங்க எழுதுறீங்க? உங்களுக்கு இது அக்கா ஏதாவது இருக்காங்களா? அந்த கூட பிறந்த அக்கா இல்ல, தங்கச்சி இருக்காங்க. ஓகே. எனக்கு என்னதான் அது வந்து 3வது ஆப்ஷனா பண்ண பாட்டு. நானும் சசி சாரும் சேர்ற, சசி சார்னா பூ சசி, ஓகே, அந்த படத்தோட டைரக்டர். இப்ப வந்து அடுத்த படம் அவரோட இது சசிகுமார் சார் நடிக்கிறாரு, சுவாசிகா மேம் நடிக்கிறாங்க, லப்பர் பந்து. ஸோ அது ரொம்ப முக்கியமான படமா வரும் நம்புறோம் நாங்க. அந்த படத்துலயும் ஃபுல்லா எழுதுறேன் நாங்க. இந்த படம் வந்து எழுதும் போது யாஞ்சி தான் பெரிய அவருக்கு என்னை அறிமுகப்படுத்தின பாட்டு. இந்த பாட்டுக்கு சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன், இந்த பாட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தம் ஆல்பமா 4 பாட்டு 5 பாட்டுல 4 பாட்டு நான் எழுதியிருப்பேன். ஒரு பாட்டு தமையந்தி அக்கா எழுதியிருப்பாங்க. அப்ப என்கிட்ட சொன்னாரு, இத்தனை நாள் எங்கப்பா இருந்த அப்படின்னாரு. ஏன் சார்? இல்ல சார், நான் கொஞ்சம் வந்து சந்திக்கிறது கொஞ்சம் யோசிப்பேன், அதனாலதான் உங்களெல்லாம் வந்து பார்க்கல. எனக்கு அவ்வளவு பிடிச்ச டைரக்டர்ல நீங்க ஒருத்தர். ஒரு பாட்டுன்னு வந்து 4 பாட்டு எழுதியிருக்கேன், அதுவே எனக்கு பெரிய கௌரவமா நினைக்கிறேன். இல்ல நெக்ஸ்ட் படத்துல எழுதுறோம் அப்படின்னாரு. அது 100 கோடி வானவில், அதுக்காக வெயிட்டிங். அது இன்னும் ரிலீஸ் ஆகல, ஆனா செம்ம ஆல்பமா வந்திருக்கு. நான் பயங்கரமா பிலீவ் பண்றேன். அதுல வந்து சிச்சிராம்பா ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, எல்லாராலையும் இப்ப நான் சொல்றேன்ல, கனவே கனவே தேன் சொல்றேன், அதுவும் ஒன் ஆஃப் த சாங்கா எனக்கு பெஸ்ட் சாங்கா வரும் நான் நம்புறேன். ஸோ ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சரி பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த படம் பண்ணல, இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அக்கா தம்பி பாட்டுன்னு சொல்லியாச்சு. இப்ப ஈஸியா சொல்லிடுறீங்களா அக்கா தம்பி பாட்டுன்னு. ஆனா அந்த சிச்சுவேஷன் பண்றதுக்கு முன்னாடி இது அக்கா பாட்டா போலாமா, இல்ல தம்பி பாட்டா போலாமா, இல்ல டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் போலாமா, இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சாருக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு முடிச்சு பயங்கரமா எங்களுக்கு ட்ரீட் எல்லாம் வச்சுட்டாரு. மோகன் செம்மையா இருக்கு மோகன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் கூப்பிட்டு இல்ல ஏதோ கம்மியா இருக்கு,
நீங்க நினைச்சிருப்பீங்க என்ன சார் கம்மியாகுது, என்ன சார் கம்மியாகுதுன்னா இல்ல மோகன் நம்ம வேற மாதிரி ஆங்கிள் டீல் பண்ணலாம்னு சரின்னு சொல்லிட்டு வேற டியூன் போட்டாரு. நான் அதுக்கும் பாட்டு எழுதிட்டேன். அப்புறம் சரணம் நான் வரலன்னா இல்ல மோகன் அதையும் நிறுத்தி வைங்கன்னாரு. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3வது டியூன் தான் இப்ப நீங்க கேட்கறது. ஆனா என்னன்னா இதுக்கு நான் வந்து உடனே பாட்டு எழுதல, எனக்கு சரியான சுச்சுவேஷன் தெரியாம நான் எழுத மாட்டேன் சார் அப்படின்னு அவரு இடத்துக்கே போயிட்டேன். அப்போ வந்து டைலாக்காக ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு இருந்தார். ஸோ ஒரு 1/2 hour கொடுங்க தயவு செய்து, ஏன்னா இது தப்பாயிருச்சுன்னு வைங்களேன், என்னடா லிரிக்ஸ் தான் பிரச்சனைங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் வந்துடும். அதனால நேரில் வரேன்னு சொல்லிட்டு நேரில் மீட் பண்ணி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். இல்லை மோகன் அக்காவை போயிடலாம், இல்லை அக்கா தம்பியாக போயிடலாம், என்னென்னமோ பண்ணி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தார். சரி சார் உங்கள் வேலையும் கெடுது, நான் ஏதாவது யோசிச்சு வைக்கிறேன், நீங்கள் யோசனை வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது சொல்கிறாரு, மோகன் அதீத தம்பியோட பாசம், ஒரு தம்பியோட பாசம் அதீதமாக இருந்தால் எப்படி இருக்கும், அதான் பாட்டுனாரு. சார் செம்ம மேட்டர் சார் அப்படின்னு சொல்லும் போது தான் இவன் அண்ணன் பாதி தந்தை மீதியான அண்ணன் என்ற நிலையை கடந்து போனான், தம்பி என்ற நிலையை கடந்து போனானேங்கிறதெல்லாம் வர்றது வந்து இந்த ஒரே சொல் தான் என்னை உருவாக்கு. அதை ஈஸியா எழுத வச்சது. விரலினை தாண்டிடும் நகமென இவன் பாசமே, அது கிரீடமா பாரமா புரியுமா சில நேரமே அப்படின்லாம் வரும். அதெல்லாம் ஈஸியா இந்த மாதிரி ஒரு சொல் தான் என்னை வந்து உந்துதல் படுத்துது. அது நான் வந்து ஒரு எங்கேயோ போய்கிட்டு இருக்கும்போது குரோம்பேட்டை பிரிட்ஜில் ஏறி இறங்கினோன்னே பல்லவி முடிஞ்சது. என் மைண்டில் சார் இதுதான் பல்லவி, மோகன் அப்படியே லாக் பண்ணுங்க, எந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா, மகளென வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்த தாயடா. ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு அவர் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. இன்னும் இவ்வளோ சாதாரணமாக முடிச்சிட்டீங்க அப்படின்னு. இல்லை சார் சுச்சுவேஷன் கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஏன்னா கரெக்டாக உள்வாங்கிட்டேன், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து டைரக்டர் சார் அதை பண்ணிருப்பாங்க இல்லையா, பீட் சித்தார்த் கிட்ட அவங்க அம்மா கேட்கறதா இருக்கட்டும், உங்க அந்த இந்த பாடல்ல இருக்குல்ல, நீங்க அந்த கிரீடமா பாரமான்றப்போ நீ எனக்கு இவ்வளவு ஏன் பாரம், ஒரு பெண்ணா எப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், ஏன் மேல பாரம் செலுத்துறேன்னு எப்படி நீங்க எப்பவுமே டைரக்டர் அந்த படத்துல என்ன சொல்ல வராருன்றத அப்படியே அந்த லிரிக்ஸ்ல ஒண்ணு இல்லைங்க. எல்லா வடிவமும் இப்ப இன்டர்வியூல கூட பாத்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறதுங்கிறத நீங்க வெளியே கொண்டு வர்றதுக்கு தானே நினைக்கிறீங்க. அப்ப ஒரு இதுவும் ஒரு வடிவம் தான், பாடல்ங்கிறது வேற ஒரு வடிவம். நான் அப்படித்தான் பாக்குறேன். இப்போ வரையறாங்க அப்படின்னா, ஓவியம் வரையறாங்கன்னா அது ஒரு அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வருவார், வேற ஒரு வடிவத்தோட முயற்சின்னு பார்ப்பேன். ஒன்றும் கிடையாது, நமக்கு பிடிச்சவங்களுக்கு சமைக்கணும்னு நினைக்கிறோம்ல, அது கூட ஒரு அன்போட வெளிப்பாடு தான் நான் நினைக்கிறேன். எல்லாமே ஆர்ட் தான், கரெக்டுங்களா? அப்ப பார்க்கும்போது இது வந்து என்னோட சொற்களால நான் கொண்டு வர ட்ரை பண்றேன். ஸோ அது இன்னொன்று மெட்டுக்குள்ள கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் வித்தை தெரிஞ்சா ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். ஒரு டிரைவிங் தெரிஞ்சா வண்டியை ஈஸியா ஓட்டலாம் இல்லையா, அது மாதிரிதான் இதுவும். பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்தா எல்லாரும் பாடலாசிரியர் தான். ஏன் எல்லா பாடலாசிரியர் நான் சொல்றேன்னா, எல்லாராலும் ஏன் பாட்டை ரசிக்க முடியும்னா அவங்களாலையும் யோசிக்க முடியுங்கிறதுனாலதான். கரெக்டா? அதுதான். இல்லைன்னா வச்சுங்களேன், அவனுக்கு இப்போ சப்போஸ் இந்த விரல் விஷயம் புரியல அப்படின்னா என்னமா எழுதிருக்காண்டா அப்படின்னு போயிட மாட்டானா. ஸோ அவருக்குள்ளேயே இருக்கு, அந்த வடிவத்தை அவங்க பார்க்கல, நம்ம பார்க்க வைக்கிறோம், அவ்வளவுதான். எல்லாருமே நான் ஒரு அடிக்கடி சொல்லியிருப்பேன், கண்ணுக்கு தெரிந்த பணத்தை பிச்சை போடுகிறவர்கள் கண்ணுக்கு தெரியாத புண்ணியத்தை பிச்சையாக பெறுகிறார்கள் எனில் யார் பிச்சைக்காரர்கள், யாரெல்லாம் பிச்சைக்காரர்கள் இல்லையா? ஸோ எல்லாமே கொடுத்து வாங்கல் தானே, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான். உங்களுக்கு பர்சனலா நீங்க லிரிக்ஸ் எழுதி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சில பாடல் இருக்கும், ஆனா அந்த பாடல் வந்து இந்த பாடல்களுக்கான ரெகக்னிஷன் அளவுக்கு அந்த பாடல்களுக்கு மேபி இருந்திருக்காம போயிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ் நிறைய இருக்கு. அதுல எனக்கு முக்கியமான பாட்டா தாய்ப்பாலும் தண்ணீர்னு ஒரு பாட்டு இருக்கு. இப்ப நான் இப்படிலாம் என்னோட கேட்டகரி இருக்குல்ல, இந்த பாட்டு இதெல்லாம் தேன் சுடரே அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து காதல் மட்டுமே கிடையாது, தண்ணீருக்கான ஒரு ஆகச்சிறந்த பாட்டை அந்த பாட்டை பாடுறேன். சண்டி வீரன்ல ஒரு பாட்டு வரும், அது பாத்தீங்கன்னா ஏன் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எனக்கு தெரிஞ்சு கண்ணதாசன் ஐயாவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தண்ணீருக்கு பத்தி எழுதல, வாலி ஐயாவும் எழுதல. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சதுல சந்தோஷப்படுறேன், அமைஞ்சுதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க எழுதலைன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா இதை விட பிரிச்சிருப்பாங்க, அது எனக்கு தெரியும். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் எனக்கு நெருக்கமான நண்பர்கள்லாம், நீ இல்லாத காலகட்டத்திலையும் பெருசா பேசப்படக்கூடிய ஒரு பாட்டு, இன்னைக்கு பெருசா பேசலைனாலும் இந்த பாட்டு என்னைக்குமே நின்று பேசும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த பாட்டு எனக்கு, அந்த பாட்டு மேல ஒரு, இந்த பாட்டு ரேஞ்சுக்கு அந்த பாட்டு ஏன் ரீச் ஆகல அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஆனா அந்த பாட்டு வந்து பாலாசார்ட்ட என்னை கொண்டு போய் கூட்டி உட்கார வச்சு அவர் படத்துல பாட்டு எழுத வச்சது. அவர் வந்து அதுக்கு வந்து நெகிழ்ந்து அழுது, நீதான் எழுதுனியா அப்படின்னு தாரத்தப்பட்டை ஓப்பனிங் சாங் அந்த பாட்டு நான் தான் அதே இந்த பாட்டு தான் கூட்டிட்டு போச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய கலைஞன், அவரு கூப்பிட்டு என்னை வந்து உட்கார வச்சு என் படத்துலேயே ஒரு பாட்டு, ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் தான், சண்டி வீரன்.
அதில் வந்து கிளைமாக்ஸ் சாங் இப்படி வந்தோடனே அவருக்கு பயங்கர ஹாப்பி அதில். ஏன்னா அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னது 6 இருக்கும் பக்கத்தில் ஊரு வாணிச்சு ஊரு மட்டும் இருக்குதையா 6 எங்க தெரியல போன இடம் புரியல. புரியுதா? ஆரம்பிச்சதே 6 பக்கத்துல இப்ப 6 போய் பாத்தீங்கன்னா அது என்னமோ மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா? நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்டை ஏவுறோம், பூமியில இருக்கும் நீரை காப்பாத்த மறக்கிறோம். ஸோ அது பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரல, இதையும் காப்பாத்துங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ அதுதான் அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதுறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே படத்தில் கொத்தாணி கண்ணாலேன்னு ஒரு பாட்டு வரும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன் பிடிக்கும்னா, ஒரு காதலை இது மாதிரி ஒரு மாதிரி எளிமையாக அழகாக நான் இது வரைக்கும் சொல்லலை, அதில் சொல்லியிருக்கேன். ஒரு கடுகும் எண்ணெயும் போல தாண்டி இந்த ஒரு கடுகும் எண்ணெயும் போல காதல் ஜோடி யாரும் இல்லை, 2 ஒன்னா சேரும் நேரம் வந்தா 1 கொதிக்கும் 1 வெடிக்கும், காதல் இது தாண்டி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச வரி. ஸோ அதெல்லாம் அடிக்கோடிட்டு ஏன் அது பெருசா பேசப்படலைன்னு ரொம்ப ஃபீலா இருக்கு. கரெக்ட். இந்த ஜானர்லயும் வந்து நீங்க வேற டிஃபரெண்டா பண்ணினது வந்து இந்த காரைக்குடி இளவரசி சாங். அது ரொம்ப ஜாலியா பெரிய ஹிட் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். அது டிக்டாக்லாம் அப்ப பாத்துக்கிட்டீங்களா? பயங்கர ரீச் இல்ல. இந்த பார்த்திபன் படத்துல நடிச்சிருப்பாங்களா பவி அவங்க ஒரு முறை ஸ்டேஜ்ல ஆடும்போது அது பயங்கர அந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு. ஆமா ஆமா, நான் டிக்டாக் நிறைய பாத்திருக்கேன். அதுல எனக்கு கலகலப்பு 2 அப்ப ரொம்ப நல்லா போச்சு அந்த படம். சோ அந்த பாட்டுல வந்து அந்த ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டா வருவாங்க, வீட்லயும் இருப்பாங்க, டான்ஸும் தனியா ஒரு லொகேஷன். நான் அந்த பாட்டு முன்னாடி ஹிப்ஹாப் பாதியை மீட் பண்ணும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம பாடு என்ன வார்த்தைனா மசக்கின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நல்லா இருக்கே, சரி சும்மா சக்கரவ தான் என்ன மசக்கிட்டு போறா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அப்ப இது வார்த்தை நல்லா இருக்கு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது தான் மசக்கியே அதெல்லாம் கொண்டு வந்தப்ப ரொம்ப நல்ல வார்த்தையும் கூட. அது அவர் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஜாலியான ஹிட்டாவும் செம்ம ஹிட் ஆச்சு. ஆமா, இப்போ நீங்க நிறைய சாங்ஸ் நம்ம உங்களுக்கு கேட்டோம். இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்ப ஹவுஸ் மேட்ஸ்ன்னு ஒரு படம் பண்றேன். அது எஸ்கே வாங்கியிருக்காரு, சிவகார்த்திகேயன் வாங்கியிருக்காரு. சூப்பர் படமா வரும், கண்டிப்பா நாங்க அதை பெருசா நம்புறோம். 1 to 1 ஒரு படம் பண்றேன். சுந்தர்சி சார் அனுராக் காஷிப் இவங்க 2 பேரோட காம்போல செம்மையா வந்திருக்கு படம். செகண்ட் ஹாப்ல நீங்க யூகிக்க முடியாத ஸ்கிரீன் பிளேவா இருக்கும். நான் பயங்கரமா அது எடிட்டிங் அவரோட, நான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரோட ரொம்ப க்ளோஸ். அவரோட நான் டெய்லி எப்படியாவது ஒரு முறையாவது பேசிடுவேன், இல்ல 2 நாளைக்கு ஒரு முறையாவது பேசிடுவேன். திருஞானம்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவர் கவனிக்கப்படணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ்க்காக முன்னாடி நான் ஒரு விகடன் இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், டூரிஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் வருது, கண்டிப்பா இது பெரிய ஹிட் ஆகும்னு நம்புறோம் அப்படின்னு. அது சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ஸோ இந்த 2 படமும் பெருசா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் வந்து நரிவேட்டைன்னு சொல்லிட்டு டொவினோ தாமஸ் மலையாளம், அது தமிழ் நான் பண்றேன். அது வந்து ரொம்ப அனிமல் அதுல வந்த மாதிரி இங்க இதுல பண்றேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் வந்து நாகபந்தம்னு ஒரு படம், அது தெலுங்கு டு தமிழ் வருது, அதுலயும் நான் பண்றேன். ஸோ அப்படியே நிறைய போய்கிட்டு இருக்கு. அடுத்து $1 million அடுத்த லைன் அப் இருக்கு. ஷாண்டோல்டன் வந்து லவ் மேரேஜ்னு ஒரு ஆல்பம் இப்போ ரீசெண்டாக சூப்பராக வந்திருக்கு. விக்ரம் பிரபு சாரோட நான் பண்ணுற 3வது படம்னு நினைக்கிறேன். வாகாக்கு அப்புறம் இன்னொரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் இது ரொம்ப நல்ல ஆல்பமாக வந்திருக்கு, சூப்பர் ஆல்பமாக வந்திருக்கு. கண்டிப்பா சார், we would love to hear more about your lyrics and many other films. Thank you so much for coming. Thank you. ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த டைம்ல கூப்பிட்டு, ஏன்னா நான் இது ஜில்லா விட்டு ஜில்லா பாட்டுலாம் வந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் அப்படி இப்படின்லாம் நிறைய போக முடியல. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு அடையாளம் கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா சார், ஏன்னா நிறைய உங்களுக்கு அந்த அடையாளம் கிடைக்கணும்னு நாங்கள் வாழ்த்தி தேங்க்யூ சொல்றோம். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BTech and MBA 2025.